எய்ட்ஸ் வந்தவுடன் உடலின் மாற்றங்கள் என்ன? இது வந்து மற்ற வியாதிகள் மாதிரி வெளியில தெரிகிற எந்த மாற்றமும் ஏற்பட போதில்லை. அந்த அர்த்தத்துல தான் இந்த கேள்வி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதை வச்சு கண்டுபிடிச்சு அவங்க எய்ட்ஸ் நோயாளின்னு கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட இருந்து விலக்கி நிக்கலாம் அப்படின்ற அர்த்தத்துலதான் இந்த கேள்வி வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். உடலின் மாற்றங்கள் எதுவுமே கிடையாது. இவர் எய்ட்ஸ் நோயாளி அப்படின்றது ஒண்ணு அவரா சொல்லணும், இல்ல அவங்க குடும்பமா சொன்னாதான் உண்டு, இல்லைன்னா தெரியவே தெரியாது. எய்ட்ஸ்னால செத்தாங்க அப்படின்றதே கூட வெளியில தெரியறது இல்ல. டிபி வந்து செத்தாங்க, ரொம்ப டயரியா, கண்ட்ரோலே இல்லாம டயரியா இருந்துச்சு செத்தாங்க, இப்படிதான் சொல்றாங்க. அது ஏன்னா இப்பதான் வந்து எங்களுக்கே ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. இப்ப டிபி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், நல்லா ஆக மாட்டேங்குது, குணம் ஆக மாட்டேங்குது, ஒரு மாசம் ட்ரீட்மெண்ட்ல நல்லா ஆகலைன்னு எய்ட்ஸுக்கும் எதுக்கும் பாத்துரு அப்படின்னு சொல்ற லெவல் அவேர்னஸே இப்பதான் டாக்டர்ஸ்க்கே வந்திருக்கு. நீங்க இதை காப்பாத்திக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எய்ட்ஸ் வந்து வெறும் செக்ஸ் மூலமா மட்டும் ஏற்படல அப்படின்றது ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு டாக்டர்ன்ற முறையில எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுற சான்சஸ் ரொம்ப அதிகம். இப்ப இன்னைக்கு காலையில் நான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு பொண்ணு நான் டெலிவரி பார்த்திருக்கேன், இப்ப 2 வருஷம் தான் ஆச்சு, அவங்க கணவருக்கு எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைங்களுக்கு இருக்குமான்னு நான் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கேன். இந்த 2 குழந்தைங்களுமே நான் தான் டெலிவரி பார்த்திருக்கேன். இப்ப ஒரு டாக்டர்ன்ற முறையில எல்லா விதத்திலையும் நான் என்ன பாதுகாத்துக்கல அப்படின்னு சொன்னா எனக்கே கூட வர முடியும், ரைட்? ஆனா 3/4 எப்படி வருது அப்படின்னு சொன்னா தவறான உடல் உறவுகளால ஏற்படுறதுதான் 90%. 10% தான் இந்த மாதிரி எல்லாம். அதனால வந்திருக்கிறது எய்ட்ஸ்ன்னு சொல்லி கண்டுபிடிச்சு நீங்க அவங்க கிட்ட இருந்து உங்களை நீங்க காப்பாத்திக்க முடியும்னு நினைக்காதீங்க. அதுக்காக எய்ட்ஸ் வியாதி வந்தவங்க அப்படின்னு ஒண்ணு ஊரை விட்டு விலக்கி வச்சிடணும், இல்ல அவங்கள வந்து ஒரு தடக்கூடாத மனுஷனாவோ இல்ல தள்ளி வைக்க வேண்டிய ஒரு ஜன்மமாவோ நடத்தணும்னு அர்த்தம் கிடையாது. இப்ப நீங்க அவங்களை தொடர்றதுனாலயும் அவங்களுக்கு எந்த விதத்திலயும் அவங்க அதே வீட்டுல இருக்கிறதுனாலயும் அது உங்களை எந்த விதத்திலையும் பாதிக்க போறது கிடையாது. குரோமோசோம் பரிமாற்றம் எவ்வாறு ஏற்படுகிறது? கருவில் இருக்கும்போது ஆண் பெண் குழந்தை எவ்வாறு தீர்மானிக்கிறார்கள்? நீங்க சொன்னபடிதான் 5 மாசம் கருவா இருந்தா வெறும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ல பண்ணாலே ஆண் உறுப்பா பெண் உறுப்பான்னு தெரியுது, அதனால அதுல இருந்தே கண்டுபிடிக்கிறோம். அதுக்கும் முன்னாடி அப்படின்னு சொன்னா ஒரு விதமான சிரிஞ்சு போட்டு உள்ள இருக்கிற செல்ஸை எடுத்து அதை ஒரு குரோமோசோம்ஸை வளர்த்து அது ஆண்னா பெண்ணா அந்த ஜெனட்டிக் இது பிரகாரம் நாங்க எத்தனை குரோமோசோம்னு பார்த்து பண்றோம். கல்யாணத்திற்கு முன்பு மாஸ்டர்பேட் பண்ணுவது தவறா சரியா? இப்ப நாங்க காலையில பல பெற்றோர்கள் என்கிட்ட அந்த கேள்வியை கேட்டாங்க, தவறா சரியா? இதுல வந்து தவறா சரியா அப்படின்றதுக்கு மேல அது இயற்கையா ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு அப்படின்றதுதான் உண்மையான பதில். இதுல தவறா சரியா அப்படின்றதே கிடையாது. இப்ப வந்து இப்ப ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னா நீங்க உடனே உட்காந்து 10 கிலோ ஸ்வீட் சாப்பிட போறது இல்ல காரம் பிடிக்கணும்னு ஒரு 10 பாட்டில் ஊறுகாய் உட்காந்து சாப்பிட போறது இல்ல. அது போலதான் இதுல தவறா சரியானதுல வாழ்க்கையில எல்லாத்துக்குமே ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. எந்த லிமிடேஷன்ஸுமே தாண்டாத போது செக்ஸ் அப்படின்றது கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற ஒரு உறவா இருந்தாலும் அதுலயும் ஒரு லிமிடேஷன் இருக்கு. அது போல எல்லா நல்லது எல்லா கெட்டதுக்குமே ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. அதனால தவறா சரியான்றதுக்கு மேல இயற்கையான ஒரு உணர்வு அப்படின்றதுதான் பதில். ஆன்மீகத்திற்கும் பாலுணர்வுக்கும் என்ன தொடர்பு? அதை பற்றிய தலைப்பு தான் இருந்ததே தவிர மற்றொன்றும் இல்லை என்று நினைக்கிறேன். கரெக்ட். நான் வந்து செக்ஸ் எஜுகேஷன் தான் டாபிக்னு போட்டிருந்தேன்னா இந்த 25 பேரை கூட அவங்க அப்பா அம்மா அனுப்பிச்சிருக்க மாட்டாங்க. அதனால சுவாமிஜி கொடுத்திருந்த ஒரு டாபிக்ல நாங்க அதை சூஸ் பண்ணிக்கிட்டோம். தலைப்பு எடுத்துக்கிட்ட விதம் தவறு தான். எய்ட்ஸ் வைரஸினால் பரவுமா கொசுவினால் பரவா? நிச்சயமா கொசுவினால் பரவாது, அதுவும் ஒரு வைரஸ் தான். உங்கள் பேச்சில் உள்ள சில கருத்துக்கள் மிகவும் தெளிவாக இருந்தன, நன்றி. உணர்ச்சிகள் என்பது ஆணுக்கு அதிகமா பெண்ணுக்கு அதிகமா? தயவு செய்து விவரிக்கும். இதுல வந்து ஆணா, இதுவும் திருப்பியும் ஆணா பெண்ணான்றதே இல்லை. ஒவ்வொரு மனிதனுக்கும் அது தனிப்பட்ட உணர்வு. உங்களால 10 இட்லி சாப்பிட முடியுது, என்னால 3 இட்லி தான் சாப்பிட முடியுதுன்னா அதுக்காக அது தப்பு இதுவா தப்பு அதுவான்றதே கிடையாது. அது போலதான் உணர்வுகள் அப்படின்றது எல்லா விதமான உணர்வுகளும் அது தனிப்பட்ட உணர்வுகள் தான். நாம் வளர்ந்த விதம், எந்த குடும்பத்தில இருந்து வந்திருக்கோம், எப்படிப்பட்ட முறையில நம்ம வாழ்ந்திருக்கோன்ற பொறுத்துதான் உணர்வுகள் மாறுது. அதனால அதிகமா கம்மியா இதெல்லாம் வந்து நான் மிந்தி வேணா எல்லாமே வந்து ஆணா பெண்ணான்னு ஒரு இது இருந்துட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து மனிதன் அப்படின்ற முக்கியம் தான், ஆணா பெண்ணான்றது இல்லை. பால் உணர்வு என்பது பற்றி மேலும் சற்று விளக்கவும். மேலும் சற்று விளக்கணும்னா இதுக்கு மேல என்ன விளக்கணும்னு தெரியல எனக்கு. சரி, இப்ப நாங்க வந்து அப்கோர்ஸ் பர்சனல் கவுன்சிலிங்னு சொல்லிட்டு நான் எல்லா ஸ்கூல்லயும் நான் போற ஸ்கூல்ஸ்ல பண்றேன். அதாவது பர்சனல் லெவல்ல அவங்களுக்கு எத்தனையோ டவுட்ஸ் இருக்கு, அவங்களுடைய உணர்வுகளை பத்தியே கூட நிறைய டவுட்ஸ் இருக்கு. அந்த மாதிரி லெவல்ல தான் நான் வந்து பர்சனல் கவுன்சிலிங்னு பண்றேன்.
அதாவது பர்சனல் கவுன்சிலிங்னா எந்த லெவல்லனா ஒரு பொண்ணு வந்து என்கிட்ட கேட்டிருக்கு, அப்பா வந்து வண்டி தள்ளுறவர், அவரு வந்து அந்த லெவல்ல இருந்து தான் என்ன படிக்க வச்சு வந்திருக்காரு. இன்னைக்கு நான் நல்லா படிச்சு இப்போ ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ல +2 படிச்சுட்டு இருக்கேன். என்னால வண்டி தள்ளுற அப்பா அம்மாவோட அந்த லெவல்ல என்னால வாழவே முடியல. ரைட், இப்படி ஒண்ணு. இல்ல இன்னொருத்தர், எனக்கு வந்து எல்லா பொண்ணுங்களையும் அப்படியே அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அப்படி ட்ரெஸ் பண்ணி அப்படி ஒரு ஹீரோ மாதிரி இருந்து எல்லா பொண்ணையும் அட்ராக்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அது தப்பா ரைட்டா? அந்த 15-16 வயசுல எல்லாருமே நம்மளா ஹீரோயின் தான் நினைச்சிட்டு தான் இருந்திருக்கோம். யார் இல்லைன்னு சொல்றேன். அதுக்காக அதெல்லாம் தப்பு அப்படின்னா அந்த ஒரு வயசுக்கு ஏற்ற உணர்வுகள், அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வளர 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 அந்த உணர்வுகள் மாறுபடுது, பொறுப்பு ஏறுது. அவ்வளவுதான். எல்லாமே உணர்ச்சி பூர்வமா எடுத்த முடிவுகள் மாறி அறிவுபூர்வமான முடிவுகளா மாறுது, அவ்வளவுதான். அதனால இதுல வந்து மேலும் விளக்கவும் அப்படின்றது என்னன்றதுல இல்லை. ஐம்புலன்களையும் அடக்கி ஆழ்வது எப்படி? மேலும் உங்கள் சொற்பொழிவுக்கு மிக்க நன்றி. ஐம்புலன்களையும் அடக்கி நீங்க இங்க ஒரு சாமியாரா இன்னையில இருந்து மாறிடணும்னு நான் எதிர்பார்க்கல. நியாயமான உணர்வுகளோட நியாயமான தேவைகளோட நல்வழிப்படுத்தக்கூடிய வாழ்க்கை வாழுங்கன்னு தான் நான் கேட்டுக்கிறேன். எய்ட்ஸ் ஒரு தொற்று நோயா? நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன், உங்க குடும்பங்கள்ல இருக்காங்க அப்படின்னா அவங்கள தள்ளி வச்சு அப்படிலாம் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எய்ட்ஸ் பரவுற விதம் அது கிடையாது. மனதை ஒருமுகப்படுத்த வழி என்ன? அறிவு திருக்கோயில உட்கார்ந்து அந்த கேள்வியே எழ வேண்டிய தேவையே இல்லை. மெடிடேஷன் தான். எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் சராசரியாக எவ்வளவு காலம் வாழ முடியும்? அது உங்க எந்த அளவுல அது தாக்கி இருக்குன்றதும் உங்களுடைய உடம்புல எவ்வளவு எதிர்ப்பு சக்தி நோய் இருக்குன்றத பொறுத்ததுதான். அது வயசுக்கு வயசு மாறுபடுது. நான் சொன்ன மாதிரி சின்ன குழந்தைங்க அப்படிங்கும்போது சில மாதங்கள்லயே இறந்து போறாங்க. பெரியவங்கன்னு போது பல வருஷங்கள் கூட வாழறவங்களும் இருக்கிறாங்க. எய்ட்ஸ் நோயாளியை நாம் கவனித்தால் அதனால் நமக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? இல்லை. அப்படி பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் எல்லா எய்ட்ஸ் பேஷண்ட்டையும் தூக்கி வெளியில போட்டுருணுன்ற மாதிரி வந்துடும். அப்படி இல்லை, எங்களை நாங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், அதே சமயத்துல அவங்களுக்கு வைத்தியம் பண்ணணும் அப்படின்றதுதான். இப்ப மெட்ராஸ்ல எல்லாம் உதவும் கரங்கள்னு ஒரு அமைப்பே இருக்கு. அவங்க வந்து எய்ட்ஸ் நோயாளிகள், எய்ட்ஸ்னால பாதிக்கப்பட்ட குழந்தைகள் எல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில போட்டுடுறாங்க. அந்த மாதிரி குழந்தைகள் அது போல அவங்க கிட்ட இந்த நிமிஷம் அவங்க கிட்ட ஒரு 36-37 பேஷண்ட்ஸ் வச்சிருக்காங்க. குடும்பங்கள் பார்த்துக்க ஒத்துக்க மாட்டேன்றாங்கன்றதுனால இப்ப அங்க இருக்கிறவங்களும் மனிதர்கள் தான். அவங்களும் எய்ட்ஸை பத்தி பயந்துட்டு பாத்துக்காம இருக்கலாம், ஆனா பாத்துக்கிறாங்க. அதனால எய்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பரவாது. பலருடன் உடலுறவு கொள்வதன் காரணமாகத்தான் எய்ட்ஸ் நோய் வருகிறது என்று கூறினீர்கள். அப்படி என்றால் எய்ட்ஸ் நோய் உள்ள பெண் வயிற்றில் உள்ள குழந்தைக்கு எப்படி பலருடன் உடலுறவுனே நான் சொல்லல. ஒருவருடன் உடலுறவு இருந்தே கூட எய்ட்ஸ் நோய் வர முடியும். அப்ப நீங்க கேட்கலாம், கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்புறமா அந்த ஒருவருடன் தான் உடலுறவு, எய்ட்ஸ் நோய் வர முடியுமா? வர முடியும். ஆணோ பெண்ணோ யாரோ ஒருத்தர் தவறு. சரி, இப்ப நம்ம இப்படி வேண்டாம், தப்பு செஞ்ச ஆணோ பெண்ணோன்னு கூட வேண்டாம். இப்ப அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய மேஜர் சர்ஜரி நடந்திருக்கு ஒருத்தருக்கு, அப்ப பிளட் கொடுத்துருக்காங்க. அந்த டைம்ல சரியானபடியா பிளட் ஸ்கிரீன் பண்ணி கொடுக்காததுனால ஒரு பெண்ணுக்கு எய்ட்ஸ் நோய் வந்திருக்கு. இப்ப கல்யாணம் ஆச்சு, இப்ப அவங்க வந்து எய்ட்ஸ் நோய் வந்திருக்கோன்னு நினைக்கவே இல்லை, கல்யாணம் பண்றாங்க. இப்ப அந்த கணவன் மனைவி உடல் உறவு ஏற்படுது. அந்த பெண் கிட்ட இருந்து அந்த கணவனுக்கு எய்ட்ஸ் வர முடியும். அவர்கள் இருவருக்கும் பிறக்க போகும் குழந்தைக்கு எய்ட்ஸ் நோய் வர முடியும். ஆனால் பலருடன் அப்படின்றது இல்லாம யாருடனும் தவறான உறவுகளினால் ஏற்படும் எய்ட்ஸ் தான் பெர்சன்டேஜ் ஜாஸ்தி. மெடிக்கல் வேர்ல்ட்னால பரவுற எய்ட்ஸ் வந்து ஒரு 10%, மீதி மொத்தம் 90% வந்து தவறான வழியில போறதுனாலதான். அப்படி பாத்தீங்கன்னா நீங்க பெர்சன்டேஜ்லயே பேச போறோம் அப்படின்னு சொன்னா யாருக்கு மேக்சிமம் எய்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாரி டிரைவர்ஸ், அதாவது ட்ரக்ஸ்ல பல நாட்கள் வெளியில போயிட்டு இருக்காங்க, எங்கேயோ லாரி நிறுத்துற இடத்துல எல்லாம் கண்ட பெண்களோட உறவு வச்சுக்கிறாங்க. அப்படி அதே போல ப்ராஸ்டிடியூட், அது போல எந்த பெர்சன்டேஜ்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்டதான் பெர்சன்டேஜ் ஜாஸ்தி. ஆனா அது மூலமாக மட்டும்தான் வருதுன்னு கிடையாது. அருகம்புல் சாறு பிளட் பியூரிபிகேஷன், இது ஒரு எய்ட்ஸை குணப்படுத்தும் இயற்கை மருத்துவர்கள் கூறினார். அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? எய்ட்ஸ் இருக்கிறதா என்று உடலை சோதிக்க உங்களின் முதலுதவி ஏதும் இருக்கின்றதா? இருக்குதான்றது வந்து இப்ப நீங்க நிறைய பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் எதுக்காக ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னா பாத்துக்கணும். அதே சமயத்துல ஏதோ ஒரு இதுல தவறான வழியில போனவங்க அப்படின்னும் போது அட்லீஸ்ட் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம கல்யாணத்துக்கு முன்னாடியாவது அதை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறது. வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருந்தாலும் மற்றவங்க வாழ்க்கையாவது கெடுக்காம இருந்தா நல்லா இருக்கும். அதே சமயத்துல உடலை சோதிக்க அப்படின்றது வந்து பிளட் டெஸ்ட் தான். அப்புறம் அருகம்புல் சார் பத்தி சொல்றதுக்கு எனக்கு எதுவும் தெரியாது. எய்ட்ஸ் வந்தவுடன் உடலுக்குள் எந்த மாற்றம் ஏற்படுகிறது? உங்களுக்கு எதிர்ப்பு சக்தி போகுது. அது ஒரு சாதாரண வாந்தியா இருக்கலாம், ஜுரமா இருக்கலாம், டிபியா இருக்கலாம், லெப்ரசியா இருக்கலாம், இல்ல ஒரு நிமோனியாவா இருக்கலாம். அந்த ஒரு வியாதியை எதிர்க்கிற சக்தி உங்களுக்கு போயிடுது. அங்கதான் முதல் சந்தேகமே எங்களுக்கு வர ஆரம்பிக்கிறதே. அதுதான்
நல்லா எல்லாமே ஒழுங்கா பார்த்துருக்கு, டெஸ்ட் பண்ணிருக்கு, ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம், நல்லா ஆக்க மாட்டேங்குது அப்படின்னும் போதுதான் எங்களுக்கு சந்தேகமே வர ஆரம்பிக்குது. எஸ்பெஷலி குழந்தைங்க, பெரியவங்கனாலாவது சீக்கிரமே எங்களுக்கு சந்தேகம் வர சான்ஸ் இருக்கு. ஒரு குழந்தைய எடுத்துக்கோங்க, 7-8 வயசு குழந்தை ஈரோட்ல இருந்து வருது, வெறும் கிளான்ஸிங்க, என்ன மருந்து கொடுத்தாலும் நல்லாவே ஆக மாட்டேங்குது. ஏன் இப்படிதான் ஆகுது? கேன்சரா இருக்குமா, இதுவா இருக்குமா, அதுவா இருக்குமான்னு பார்த்துட்டே வர லெவல்ல இதெல்லாம் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அந்த லெவல்ல எங்களுக்கே கொஞ்சம் அவேர்னஸ் கம்மியா தான் இருந்துச்சு. அந்த லெவல்ல வந்து என்னன்னு சொல்லும்போது டெஸ்ட் பண்ணி பார்த்தா எய்ட்ஸ் பாசிட்டிவ். அப்புறம் அம்மா அப்பா டெஸ்ட் பண்ண அம்மா பாசிட்டிவ் அப்பா பாசிட்டிவ். எங்க ஆதாரம்னு எங்கன்னு பார்த்தோம்னா ஒரு பெரிய கோழி பண்ணை முதலாளி, அவர் இஷ்டப்பட்டபடி வாழ்ந்ததுனால ஏற்பட்ட விளைவுகள். அப்புறம் அந்த குடும்பத்தையே டெஸ்ட் பண்ண எல்லா குழந்தைங்களும் எய்ட்ஸ் பாசிட்டிவ். அந்த காலத்துல சொல்லுவாங்க, ஹிட்லர் காலத்துல எல்லாம் அவங்க கல்லறையை வெட்டி வச்சுட்டு அங்க நிக்க வச்சு ஷூட் பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு, மாஸ் கல்லறைன்னு. அப்படி ஒண்ணு வேணும்னா அதுக்கு எய்ட்ஸ் விலை கொடுத்து வாங்குறது தான். குடும்பங்களே அழிகின்றன. எய்ட்ஸ் கிருமியை பற்றி முழு விவரமும், அது எவ்வாறு உடலுக்குள் தீங்கு செய்கிறது என்பது பற்றி முழு விவரமும், இதுதான் முழு விவரமே. இதுதான் எதிர்ப்பு சக்தி போயிடுது. அதனால எய்ட்ஸ்னு தானே அதுவா தனியா போய் எதுவுமே பண்றது இல்ல. இட்ஸ் கால்ட் ஆட்டோ இம்யூன் டெஃபிஷியன்சி. அதாவது நம்ம உடம்புல ஒரு எதிர்ப்பு சக்தி இயங்கிக்கிட்டே இருக்கு. ஒரு கோல்டோ ஃபீவரோ டயரியாவோ வருது, எல்லாருமா டாக்டர் கிட்ட போய் மருந்து சாப்பிடுறாங்க, நல்லா ஆயிரும் சொல்லிட்டு பேசாம ஒரு நாள் இருக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்க, 2 நாள் இருக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்க. நல்லா ஆகுது இல்ல? அது எப்படி நல்லா ஆகுது? நம்ம உடம்புக்குள்ள இருக்க எதிர்ப்பு சக்தி குணப்படுத்துது, அந்த எதிர்ப்பு சக்தி போயிடுது. அதுதான் எய்ட்ஸ் உடைய அர்த்தமே. பெண்களிடம் நல்ல முறையில் நண்பர்களாக வைத்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? அவ்வாறு வைத்துக் கொண்டால் அவர்கள் தவறாக புரிந்து கொள்வது ஏன்? அங்கதான் மாற்றமே தேவை. முதல்ல நீங்க இப்ப வந்து இந்த கேள்வி கேட்டது ஆனன்றதுனால சொல்றேன், முதல்ல நீங்க கண்ணியமானவங்கன்னு அவங்க நம்புற அளவுக்கு அவங்களுக்கு நம்பிக்கை வளருங்க. அதுக்கப்புறமா நட்பை பத்தி யோசிக்கலாம். முதல்ல நீங்க நிஜமாவே கண்ணியமான நண்பர் மனிதன் தான்றதை ப்ரூவ் பண்ணணும். அது ப்ரூவ் பண்ணப்புறம் தான் நண்பர்கள். இப்ப எங்க கிளாஸ்ல இருந்த 150-160 பேர்ல நான் 9 பேரை தான் ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சேன் அப்படின்னா அதுக்கு வந்து காரணம் அவங்க ரொம்ப கண்ணியமா நல்லவங்களா நடந்துகிட்டதுதான். அதனால முதல்ல நீங்க கண்ணியமான மனிதன்றத எண்ணம் வந்தா தானா நட்பு வரும், கேட்டு வராது, தானா வரும். உணர்ச்சியை கட்டுப்படுத்த ஆண்களான நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? இப்ப இந்த உணர்ச்சி அப்படின்றதுல வந்து நீங்க அந்த செக்ஸ்ன்ற மீனிங்ல தான் கேக்குறீங்கன்னு நான் நினைச்சுக்கிறேன். ஏன்னா உணர்ச்சின்றதுல பார்க்கும்போது ஆத்திரம், மகிழ்ச்சி எல்லாமே கூட ஒரு விதமான உணர்ச்சி தான். இந்த இடத்துல வந்து நீங்க செக்ஸ் பேஸ்டா தான் கேக்குறீங்க அப்படின்றது. அந்த எல்லா உணர்ச்சியுமே கட்டுப்படுத்தப்பட வேண்டும். எந்த வயது, இப்ப உங்க கல்யாணம் 20லயும் நடக்கலாம், 30லயும் நடக்கலாம், இல்ல 40ல கூட நடக்கலாம். ஆனா அது வரைக்கும் கட்டுப்படுத்தத்தான் வேணும். அப்படின்னும் போது அந்த கட்டுப்படுத்துற இதுலதான் இது போல மெடிடேஷன், நல்ல நண்பர்கள் எல்லாருமே உதவி செய்யறாங்க. உங்களை தூண்டி விட்டு தவறான வழியில இதுல ஒன்னும் தப்பு இல்ல, ஒரு நாளைக்கு போனா தப்பு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் உருப்பட போறது இல்ல. அதனால யார் உங்கள் நண்பர்கள், நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கைகள் நடத்துறீங்க பொறுத்துதான் உங்களுடைய உணர்ச்சியை நீங்க கட்டுப்படுத்திக்க முடியும். எய்ட்ஸ் அதிகமாக ஆண்களிடமா பெண்களிடமா அப்படிலாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கிடையாது. இட்ஸ் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். நான் பெண்களை தவறான எண்ணத்துடன் பார்ப்பவன் அல்ல என்பதை எவ்வாறு உணர்த்த வேண்டும்? இதுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்க முடியாதுங்க. பாரதியார் சொன்ன புரட்சி பெண்கள் உருவாக்குறது தான் எதிர்பார்க்கிறேன். உடனே புரட்சியின உடனே எல்லா ஆண்களையும் நாசப்படுத்திட்டு ராட்சசியா வாழணும்னு சொல்றேன் நீங்க எதிர்பார்க்காதீங்க. அப்படி இல்ல. ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு இந்த நட்புன்னு சொல்றேனே, அந்த நட்பு வந்து முதல்ல இருக்க வேண்டியது ஒரு கணவன் மனைவி கிட்டதான். முதல்ல அவங்களை ஒரு நல்ல ஃப்ரெண்டா பார்க்க கத்துக்கிட்டோன்னு வைங்களேன், எல்லா குடும்ப பிரச்சனைகளுமே தீர்ந்துரும். எனக்கு நீ அடங்கி வாழறியா, உனக்கு நான் அடங்கி வாழறேன்னு இன்னும் அந்த அடக்குமுறை எண்ணத்திலேயே இருக்கிறதுனாலதான் பல பிரச்சனைகள். நண்பர்களா பார்க்க கத்துக்கோங்க. நான் கண்ணியமானவன் எப்படி ஒரு பெண்ணுக்கு உணர்த்துறதுன்னு கேட்டீங்க. இன்னைக்கு மற்ற பெண்களுக்கு உணர்த்தி ஒரு நல்ல நண்பர்களை சம்பாதிச்சா மட்டும் போறாது. கல்யாணம் பண்ணிக்கும் போது உங்க மனைவிக்கு நீங்க கண்ணியமானவன்றத முதல்ல உணர்த்தணும். அப்பதான் அதுல வந்து உண்மையான நட்பே ஏற்படுது. அங்கதான் I'm studying in 12th standard. Over. Advice me relating to my studies, concentration and sex. அதுக்கான எக்ஸ்பர்ட் இங்க இருக்காரு. அதுக்காக நான் மெட்ராஸ்ல இருந்து வரணும்னு தேவையில்லை. உங்களோட படிப்புக்கெல்லாம் வழிகாட்டுறதுக்கு தான் அவங்க இருக்கிறாங்க. அதனால எல்லாத்துக்குமே வழிகாட்டியா ஒரே ஆள் இருக்கணும்ன்றது தேவையில்லை. அதுக்கும் முன்னாடி நல்ல வழி பாதையை நீங்களா உங்களுக்குன்னு தேர்ந்தெடுங்கன்றதுதான் என்னுடையது. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து உடனே நீங்க வந்து என்ன பெரிய இவனாட்டா இருக்க, ஒரு சிகரெட் பிடிச்சா என்ன குறைஞ்சு போயிருவியா அப்படின்னும் போது நீங்க சொல்றீங்க பாருங்க, இல்ல எனக்குன்னு நான் ஒரு கொள்கை வச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்க பாருங்க. அந்த கொள்கையில விடாப்பிடியா இருக்கணும். ஒரு நல்ல வழி பாதைய நல்ல எண்ணங்களோடையும் உங்களுடைய இதை நீங்க அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா
அதுதான் நான் இங்க இவ்வளவு பலன் 100 மைல்கள் தாண்டி வந்ததுக்கு எனக்கு கிடைக்கக்கூடிய பலன். நான் எப்பவுமே சொல்றது அதுதான். 100 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா 10 வந்து கான் கேஸ் விட்டுற வேண்டியதா இருக்கும், 10 வந்து தவறே செய்யாது. ஆனா மீதி 80 வந்து கேட் ஆன் த வால், மதில் மேல் பூனை, தப்பு சைடுல குதிக்குமா நல்ல சைடுல குதிக்குமா, அந்த 80% நல்ல சைடுல குதிக்கணும் அப்படின்ற ஆர்வத்தோட தான் நான் இங்க வர்றேன். அதனால அதை நீங்க செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா, so thank you all very much for coming.